வெல்கம் டு லைன்ஸ் மேத். இன்றைக்கி நம்ம கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 24 வரையும் பார்க்க போகிறோம். 5th ஃபோர்னோனில் உள்ளது கொஸ்டின் நம்பர் 19. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னா இந்த கண்டினியூஷன் தான். இந்த February 5th கண்டினியூஷன் கொஸ்டின்ஸ் 19th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு செட் ஆஃப் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது ராங்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. ஆல் ரேடியை ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஆஃப் சேம் லென்த்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் இப்படி ரேடியை வரைஞ்சாலும் சரி, ரேடியைனா ப்ளூரல் ஃபார்ம். ஸோ எந்த ரேடியை வரைஞ்சாலும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எவ்ரி டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் அ கார்ட். ஆமாம், கார்ட்னா என்னது? ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமை தொடுறது தான் வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டயாமீட்டர் கூட கார்டு அப்படி தான். டயாமீட்டரை தான் இருக்கிறதுலே பெரிய கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டயாமீட்டரும் கார்டுக்குள்ளே தான் வரும். 2 diameters cannot have the same end points. ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிளில் இந்த எண்டு பாயிண்ட்டையும் இந்த எண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து நான் ஒரு டயாமீட்டர் ட்ரா பண்ணுறேன். இப்போது இன்னொரு டயாமீட்டர்னால் அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இதே தான் இருக்கணும்னு இருக்காது, வேறவா தான் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வேறு இடத்துல தான் முடியும், இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வேறு இடத்துல தான் முடியும். ஸோ they cannot have a same end point. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எவ்ரி கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் அ டயாமீட்டர். நோ, கார்ட் இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறீங்க, கார்டு அப்படின்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும் தொடுறது தான். ஸோ இங்கே இதுவும் ஒரு கார்டு தான், இதுவும் ஒரு கார்டு தான், இதுவும் ஒரு கார்டு தான், இதுவும் ஒரு கார்டு தான். ஆனால் எந்த ஒரு கார்டு வந்து சென்டரை பாஸ் பண்ணி போதோ அது மட்டும்தான் டயாமீட்டர், மற்ற எல்லாமே வெறும் கார்டு தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. a group of 1536 candidates வந்து ஒரு இதில் பரேட் பண்ண ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். ஹவு மெனி மோர் கேண்டிடேட்ஸ் would be required? ஒரு கரெக்டாக ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். அப்போனா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணி பார்த்துட்டு அதில் இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்போவுமே வந்து டபுளாக தான் எடுக்கணும். ஸோ டபுளாக நான் பிரிச்சுக்கிறேன். 15 அப்படின்றது வந்து 3 3s are 9 தான் வரும் 15. அப்போ பேலன்ஸ் பண்ணச்சல எனக்கு 6 கிடைக்கும். 63 ரெண்டு நம்பரையும் ஒரே டைமில் எடுக்கணும், சின்ஸ் இது ஸ்கொயர் ரூட் டிவிஷன்ன்றதுனால. இப்போ மேலே இருக்க 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே என்ன கொஷின் இருந்தாலும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6ஓட நான் என்ன நம்பர் ஆட் பண்ணுறேனோ அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 வச்சுருக்கேன். ஸோ 69 multiplied by 9. 9 9s are 81, balance 8. 9 into 6 are 54. 54 plus 8 வந்து 62 வரும். ஸோ 621 எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ 9 மேலேயும் கீழேயும் போட்டுக்கிறேன். கோஷியன்ட்லேயும் போடணும், இங்கே 69லேயும் போடணும். 6939. ஸோ 621 இது நான் இப்போது சப்ராக்ட் பண்ணதில் எனக்கு 15 வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 39 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்திருக்கு 39. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து 15 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு இருக்குது. ஸோ 39 into 39 அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1521 வரும். 1521. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 36ன்னு வந்திருக்கு. 36னால் இங்கே எக்ஸ்ட்ரா எனக்கு 15 அப்படின்னு ஒரு ரிமைண்டர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. 36ல் எக்ஸ்ட்ரா வந்து 15 கிடைக்குது. அப்போனா 40 into 40 என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 40 into 40 ஈஸி தான். 4 4s are 16, 2 0 அப்படியே போட்டுடணும். ஸோ இப்போது எவ்வளோ நம்பரை நான் வந்து இந்த நம்பர் கூட ஆட் பண்ணனா எனக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அமையும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1600லேருந்து கொடுத்துருக்க நம்பர் 1536 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு 64 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. ஸோ 64 மோர் கேண்டிடேட்ஸ் தேவைப்படுது. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரை வந்து எனக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 64 ஸ்டூடெண்ட்ஸ் மோராக இருந்தாங்கன்னா அது 1600 மாறிடும். நெக்ஸ்ட், அ ஸ்பின்னர் ஆஃப் ரேடியஸ் 7.5 cm. ஸ்பின்னர்னால் சம்திங் ஒரு சுற்றுற மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, குயவர்லாம், அதுதான் ஸ்பின்னர். ஸோ அதை வந்து ஈக்குவலாக 6ஆக பிரிக்கிறாங்க. ஈக்குவல் 6ஆக பிரிச்சுருக்காங்க. அதோட ஒரு பகுதியோட ஏரியா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக ஒரு சர்க்கிளோட ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா வந்து πr².
ஆனால் எனக்கு வந்து அதே சர்க்கிள் வந்து ஈக்குவலாக பிரியுது. ஸோ ஒரு செக்டார் தான் கிடைக்குது. ஒரு செக்டாரோட வேலை இதுதான் எனக்கு தேவை. அந்த செக்டார் வந்து ஆறாக பிரியுது. ஸோ 1/6 multiplied by pi r square. ஸோ 1/6 into pi வந்து 22 divided by 7 into r square. r வந்து 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை எப்படி, எனக்கு வந்து இந்த டெசிமல்லாம் பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெசிமலை பிரிக்கிறதுக்காக 75/10ன்னு சொல்கிறேன். 75/10னாலும் 7.5னாலும் ஒன்று தான். ஸோ அப்போது ஆர் ஸ்கொயர் இருக்க இடத்துல 75/10 into 75/10. ஸோ இங்கே கீழே இருக்க நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிள்ஸில் நான் கேன்சல் பண்ணுறேன். 5 டேபிளில் 25 டைம்ஸ் 15 டைம்ஸ், அதே 5 டேபிளில் 2 டைம்ஸ். இப்போது 3 டேபிள்ஸில் எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸில் 5 டைம்ஸ் வரும், அதே 3 டேபிளில் இங்கே 2 டைம்ஸ் வரும். இப்போ மறுபடியும் 5 1s are 2s are. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது காமன்னு பார்த்தோன்னா இங்கே 22 இருக்குது, 11 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 1 டைம். இப்போ பேலன்ஸ் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். 11 75 இருக்குது. ஸோ 11 into 75 5/75. 2 into 2s are 4, 4 into 7s are 28. இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 11 into 75 வந்து 75 நான் ஆட் பண்ணுறேன் 825. ஸோ இங்கே வந்து 825 வந்திருக்கு, டிவைடட் பை 28. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 825 டிவைடட் பை 28. ஆக்சுவலி இதுக்கு நான் நிறைய மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், பட் நமக்கு எக்ஸாம் டைமில் டைம் இருக்காது, சேவ் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஆப்ஷன்ஸ்லேயே நான் கொஞ்சம் இதை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ எல்லா ஆப்ஷனும் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் 2லேயே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 2 டைம்ஸ் 2 into 8s are 16, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 plus 1 5, 56 வந்திருக்கு. ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 2 பேலன்ஸ் 26 வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நான் கீழே இருக்கிறேன் 5 அரவுண்ட். இங்கே பாருங்கள், இதே ஆப்ஷனில் 2க்கு அப்புறம் என்ன இருக்குது, 9 தான் வர பாசிபிள், அல்லது 2ன்னு போட்டிருக்காங்க. அகெயின் 2 வர பாசிபிள் இல்லை. ஸோ நான் 9 தான் எடுக்க போகிறேன். ஸோ 29. 9 times 9 into 8s are 72, balance 7. 9 into 2s are 18, 18 plus 7 25. இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா சப்ட்ராக்ட் பண்ணேன்னா என்னோடய ஆன்சர் வந்து 3 1 13. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவைன்னா நான் பாயிண்ட் வச்சுட்டு அடுத்தது இங்கே ஒரு 0 போட்டுப்பேன். ஸோ எனக்கு நம்பர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 29 பாயிண்ட் சம்திங்னு வருது. ஸோ நான் இங்கே என்னோடய ஆப்ஷனில் பார்க்குறேன். ஸோ 2.22 வர வாய்ப்பே கிடையாது, 22 பாயிண்ட் இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ 29.46 இருக்குது, 2.946 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு 29 பாயிண்ட்னு சம் நம்பர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. F1 ஒரு வேல்யூ, F2க்கு ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் Fnோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை F5ஓட ஆன்சர் மட்டும்தான். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கலாம். ஸோ F1 கொடுத்தாச்சு, F2 கொடுத்தாச்சு. இப்போ F5 நமக்கு போட்டோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. F5 இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு பதில் 5 போடுறேன். ஸோ F ஆஃப் 5 minus 1 plus F of 5 minus 2. இப்போ எனக்கு நான் கால்குலேட் பண்ணேன்னா F of 4 plus F of 3 தான் இதோட ஆன்சர். ஸோ அப்போது F of 5னா F of 3யும் F of 4யும் நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ முதல்ல எனக்கு F of 3யோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்போ F of 3 என்னவாக இருக்கும்? ஸோ F of 3னா F of 4க்கு F of 3 minus 1 plus F of 3 minus 2. அப்போது இது என்ன வரும்? F of
2 + f of 1. ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? f of 1 f of 2 1 1 சொல்லியிருக்காங்க. ஸோ 1 + 1 வந்து 2. ஸோ f of 3யோட ஆன்சர் வந்து 2 தான். இப்போ f of 4 போகலாம். f of 4க்கு அதே மாதிரி தான், n-க்கு பதில் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல, இந்த ஃபார்முலாவில். ஸோ 4 - 1 + f of 4 - 2. அப்போ இது என்ன ஆகும்? 4 - 1 3. ஸோ f of 3, 4 - 2 2. ஸோ f of 2 ஈக்குவல் டு f of 3 எனக்கு இப்போ தான் ஆன்சர் கிடச்சிச்சு 2ன்னு. ஆல்ரெடி f of 2க்கு 1ன்னு தெரியும். ஸோ f of 4ஓட வேல்யூ வந்து 3. இப்போ நான் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் இங்கே கொடுத்துருக்க என்னோடய ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 + 3, அதாவது ஆன்சர் 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd question. The sum of two rational number is 4/5. ஸோ ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணச்சில் 4/5 கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸோட ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 2/15 சொல்லியிருக்காங்க. எக்ஸோட 2/15 நான் எனக்கு ஆட் பண்ணேன்னா எனக்கு வரக்கூட ஆன்சர் வந்து 4/5. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ நான் என்னோடய வேலை என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ எக்ஸை நான் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த 2/15 ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ x is equal to 4/5 minus 2/15. இப்போ நான் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து, எல்சிஎம்னா 15 தான் காமனாக வந்துடும். ஸோ அதனால் இங்கே 5 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 3s are 12 minus 2, 10/15 வருது. ஸோ 10/15 காமனாக 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணனா எனக்கு 2/3 வரும். ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 2/3. ஆப்ஷன் ஏல இருக்குல்ல 2/3. 2/3 தான் அந்த தெரியாத ரேஷ்னல் நம்பர். ஃபைனலாக 24th question. லைட் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு ஏவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இதோட பெரிமீட்டர் வந்து 36 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 36 சென்டிமீட்டர். ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை வந்து நாலாக பிரித்து அங்கங்கே இந்த ஸ்கொயரை சுற்றி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதோட பெரிமீட்டர் 36. இதை வந்து எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். அந்த கர்வ்டு பார்ட் எல்லாமே சேர்ந்ததுன்னா ஒரு புதுசாக ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். இப்படி தான் ஒரு கர்வ்ஸும் சேர்ந்துருக்கு, ஒரு குவாட்ரண்ட்டாக இருக்குது, பிரிஞ்சிருக்கு. ஸோ 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4தோட இந்த பார்ட்டை நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குதா? 36 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் சர்க்கிளில் நான் 4ஆக பிரிக்கிறேன். அந்த 4ஆக பிரிச்சிருக்க ஒரு பகுதியும் தான் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ரேடியஸ் தான் வந்து உள்ளே இருக்குது, அதாவது ஏ. ரேடியஸ் தான் ஏ. ஸோ நம்ம இப்போ நல்லா பார்த்துக்கணும். இந்த சர்க்கிளோட பெரிமீட்டரை தான் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க 36 அப்படி சொல்லிட்டு. 36 அப்படின்றது சர்க்கிளோட பெரிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு அங்கங்கே கோடு இருக்குல்ல 4 இடத்துல. ஸோ அந்த கோடையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னு பார்த்தோன்னா 2πr. இங்கே ஆரோட வேல்யூ இல்லை. ஸோ 2πa. ரேடியஸ் தான் வந்து இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடு இருக்குது அங்கங்கே. ஸோ அந்த கோடையும் ஆட் பண்ணோம். கோடோட வேல்யூ வந்து ஏ தான். ஸோ அதோட ஆன்சர் வந்து 4a வரும். இது வந்து சர்க்கிளோடது. அப்புறம் இந்த 4a அப்படின்றது இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல அந்த கோடு. இந்த கொடுத்துருக்க டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு கோடு வருது நமக்கு. எல்லாத்தோட வேல்யூவும் ஏ. ஸோ 4a ஈக்குவல் டு 36ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது ரெண்டுத்துல காமனாக ஏ வெளியே இருக்குது. ஸோ நான் ஏ மட்டும் நான் வெளியே எடுக்க போகிறேன். ஏ வெளியே எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் உள்ளே வந்து 2π + 4 இருக்கும் ஈக்குவல் டு 36. இப்போ பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ அப்படி தான் இருக்குது. ஏ இன்ட்டு 2 × 22/7 + 4 இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ எதெல்லாம் முதல்ல இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிடலாம். 2 × 22 வந்து 44 ஆகிடும். ஸோ அப்போது 44/7 + 4. இப்போ ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். கீழே 4க்கு கீழே எதுவுமே இல்லை. ஸோ நான் 7 வச்சுக்கிறேன். a × 44
இங்கே எனக்கு எதுவுமே இல்லாதனால இது 4 × 7 = 28 = 36. இப்போ நான் ஒன்றா எடுத்துகிட்டு போகலாம். 44 ம் 28ம் ஆட் பண்ணனா எனக்கு 72 கிடைக்கும். ஸோ 72/7 = 36. இப்போ 72வையும் 7ஐயும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ A = 36 multiplied by 7 divided by 72. கேன்சல் 1 டைம், இது 2 டைம் 36 டேபிளில். ஸோ ஆன்சர் வந்து 7/2. 7/2னா ஒன்றுமே இல்லை, 2.5 தான் 7/2ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏல தான் 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஏவோட ஆன்சர் 3.5 சென்டிமீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் வீடியோஸ் சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.